जय श्री कृष्ण जी। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி, ரொம்ப அழகா இருக்கு. 15 நாள் கழிச்சு இன்னைக்குதான் வரேன். ம்ஹும். வாங்க, ஆமா. உங்க வாய்ஸ் டூர் கேட்டு ரொம்ப நாள் போயிருந்தேன். ஆச்சு. இல்ல டூர் போயிருந்தேன் ஜி. காசி கயா எல்லாம் போயிட்டு வந்தேன். ஓ, வெரி நைஸ். கயா, நான் அதுவும் இந்த சமயத்துல. சுஜாதா ஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன். அதான் அவங்க எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். போயிட்டு பண்ணிருப்பாங்க. ம். அயோத்தியா எல்லாமே போயிட்டு வந்தேன். பா, பிரயாக்ராஜ், சூப்பர். அயோத்தியா, ஆக்ரா, டெல்லி எல்லாம் போயிட்டு வந்தோம். வாவ், சரியான டைம், நல்ல நேரத்துல போயிட்டு வந்திருக்கு. ஆமா அதுவும் இப்ப ஜி. அதுவும் கரெக்டா கயாலாம் வேற இருந்தது. போயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். கல்கட்டா போயிருந்தோம். துர்கா பூஜா சமயத்துல கல்கட்டால இருந்தோம். ஆஹா, ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட். குரூப்பா போயிருந்தேடா. குரூப்பா போயிருந்தோம் ஜி. ஒரு குரூப்ல வெரி போயிட்டு குட், வந்தோம். வெரி குட், வெரி குட். வந்துதான் ஜி உடம்பு சரியில்லாம போயிடுத்து. அதனால 2 நாள் கொஞ்சம் மறுபடியும் இங்க சரி பண்ணிக்கணும் நம்மள. இன்னும் உங்க தொண்டை சரியாகல. ம். ஆமா ஜி, ஆமா. ம். எல்லாம் சரியாயிடும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ப்ளீஸ்மா. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। வெரி பியூட்டிஃபுல். எவ்வளவு அழகா பண்ணியிருக்காருல்ல. சூப்பர். அமெரிக்கால தேங்க்யூ இவ்வளவு சார், தேங்க்யூ. வெரி நைஸ்மா. அமெரிக்கால அதுவும் இவ்வளவு அழகா ஒரு குலுப்படி எல்லாம் வச்சு சூப்பர். வெரி நைஸ். जय श्री कृष्ण। मनःप्रसाद सौम्यत्वं मौनमात्मविनिग्रहः भावसंशुद्धिरित्येतत् तपो मानसमुच्यते। ॐ तत्सदिति निर्देशो ब्रह्मणस्त्रिविधः स्मृतः ब्राह्मणास्तेन वेदाश्च यज्ञाश्च विहिता पुरा। ஒண்ணும் இல்ல, இதுக்குள்ளே நீங்க அதுக்குள்ள தயார் பண்ணிட்டு. ஆஹா, எல்லாருக்கும் ஆக்சுவலா நல்ல இன்னைக்கு மார்னிங் காம்படிஷன். தான் சுஜாதா ஜி என்ன கேட்டாங்க. சோ ஓகே ஐ ம். வில் சாண்ட்னு சொன்னேன். 6:30க்கு ஈவினிங் உட்காந்துட்டு மெமரைஸ் பண்ணினேன். பியூட்டிஃபுல்மா. வெரி அதனால குட், அது வெரி குட். கொஞ்சம் வெரி நைஸ், தேங்க்யூ சார். வெரி நைஸ். ரொம்ப நல்லா சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். சோ 17வது அத்தியாயத்துல வந்திருக்கோம். 6 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். So, இந்த 6 ஸ்லோகங்களையும் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட 4 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அது 4ம் சேர்ந்து வர்றதுனால 4 ஸ்லோகங்களா எடுத்துக்கலாம் இன்னைக்கு. அதான் நான் குரூப்ல போட்டிருந்தேன். இன்னியோட சேர்த்து 100 ஸ்லோகங்கள் தான் பாக்கி இருக்கு. எக்ஸாக்டா இன்னியோட முடிஞ்சதுன்னா கிளாஸ் 96 ஸ்லோகங்கள் தான் பாக்கி இருக்கும். ஸோ வெரி நைஸ். கமிங் க்ளோஸ் டு எல்லா ஸ்லோகங்களும் முடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ 17வது அத்தியாயம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. श्रीमद्भगवद्गीता अथ सप्तदशोऽध्यायः। अर्जुन उवाच ये शास्त्रविधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्त्वमाहोरजस्तमः। श्रीभगवानुवाच त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी चेति तां शृणु। सत्त्वानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत। श्रद्धामयोऽयं पुरुषो यो यच्छ्रद्धः स एव सः। यजन्ते सात्विका देवान् यक्षरक्षांसि राजसाः प्रेतान् भूतगणांश्चान्ये यजन्ते तामसा जनाः। अशास्त्रविहितं घोरं
तप्यन्ते ये तपो जनाः दम्भाहंकार संयुक्ता कामरागबलान्विताः कर्षयन्तः शरीरस्थं भूतग्राममचेतसः मां चैवान्तः शरीरस्थन् तान् विद्यासुरनिश्चयान्. ஸோ முதல்ல ஒரு காஷன் நோட் மாதிரி பகவான் முதலே சொல்லிடுறார், தன்னைத்தானே ரொம்ப படுத்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா சாஸ்திரங்கள் படி இல்லாம கொடூரமான தப்பங்கள் பண்ணா அது ஒரு அகங்காரத்துல பண்றது, ஒரு பிணைப்பினால பண்றது. அதனால தன் உடம்புக்கு மட்டும் இல்லை, இந்த உடம்பில் வசிக்கும் எனக்கும் கஷ்டம் கொடுக்கிறா. இதெல்லாம் அசுர தீர்மானங்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்திலேருந்து சரி இந்த மாதிரி திரிவிதன் திரிவிதன்கிறீளே, அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, யார் என்ன அப்படின்னா பகவான் அதுக்காக ஒரு அறிகுறிகள் காமிக்கிறார். 7வது ஸ்லோகம். ஆஹாரஸ்துவபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி ப்ரியः யஜ்ஞஸ்தபஸ்ததா தானன் தேஷாம் பேதமிமம் ஷ்ருணு. ஆஹார உணவு, து மற்றும் அபி கூட, சர்வஸ்ய எல்லாம், த்ரிவிதோ மூன்று வகை, பவதி ஆகும், பிரியஹ பிரியமானது, யஜ்ஞ யாகம், தப தபம், ததா மற்றும், தானம் தானம், தேஷாம் இவை, வேதம் தனித்தன்மை, இமம் இதை, ஷ்ருணு கேள். எல்லோருக்கும் பிரியமான உணவு கூட மூன்று வகை, மற்றும் யாகம் தபம் மற்றும் தானமும் கூட. எல்லாமே பிரியமானது, எல்லாருக்கும் தனித்தனி மூன்று வகையா இருக்கு. இவையின் தனித்தன்மை பற்றி கேள் சொல்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். ஆஹாரஸ்துவபி சர்வஸ்ய. ஆஹா முதல்ல ஆ, அப்புறம் ஆ. ஆ வாயிலேருந்து வரணும், ஹா தொண்டையிலேருந்து வரணும். ஆஹாரஸ்துவபி, ரஸ்துவ இஸ் இத்துவ மூணு இருக்கு. ரஸ்துவபி, இந்த பி குறில் எழுத்து, ரஸ்துவபின்னு எழுதக்கூடாது. ஆஹாரஸ்துவபி சர்வஸ்ய, சர்ரஃபார் கொடுத்து, வஸ்ய மேல் ஆகாத் கொடுத்து, அப்புறம் வஸ்யத்ரிவி, யத்ரிவி யக்கு அப்புறம் ஒரு ஆகாத் இருக்கு, அதுக்காக அந்த 2 லைன் காமிச்சிருக்கேன். சர்வஸ்யல நிறுத்தாம சர்வஸ்யத்ரிவி முழுசு. ஆஹாரஸ்துவபி சர்வஸ்ய த்ரிவிதோ, த்ரிவிதோ த்ரிவி ரெண்டுமே குறில் எழுத்துகள். சர்வஸ்ய எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஹா இது 2 தான் நெடில் எழுத்துகள். அதுக்கப்புறம் எல்லாமே குறில் எழுத்துகள். இழுக்காம சொல்லணும், சேர்த்தும் சொல்லணும். ஆஹாரஸ்துவபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி ப்ரியஹ. தோ அண்ட் ப வருது. அந்த தோல கொஞ்சோண்டு ஒரு பாஸ் எடுத்தேன்னா இந்த ப கரெக்டா வரும். அது சேர்த்து சொல்ல ட்ரை பண்ணேன்னா கஷ்டமா இருக்கும். த்ரிவிதோ பவதி, அது சொல்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால த்ரிவிதோ பவதி ப்ரியஹ சொன்னா கரெக்டா இருக்கும். யஜ்ஞஸ்தபஸ்ததா தானம். யஜ்ஞ ய மிலாக, ஞஸ்த ஞ மிலாக, தபஸ்த ப மிலாக, எல்லாம் சேர்த்து சொல்லணும். தபஸ்த தா, த தா, முதல்ல தபஸ்த தா, தா, எல்லாம் 3 வருது. த தா தா, ஸோ கொஞ்சம் கவனிச்சுன்னு சொல்லணும்னா கரெக்டா இருக்கும். யஜ்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் பேத, தேஷாம் ரெண்டுமே நெடில் எழுத்துகள். பேத பேய நெடில் எழுத்து. தேஷாம் பேத மிமம் ஷ்ருணு, மிமம் ஷ்ருணு எல்லாமே குரல் எழுத்துகள். ஸோ எல்லாமே கிடுக்கிட்டுன்னு சொல்லிடணும். தேஷாம் பேத மிமம் ஷ்ருணு. ஜெயாஜி ஜெயாஜி சொல்றா?
நெக்ஸ்ட் போலாமா? जय श्री कृष्ण जी। आहारस्वपि सर्वस्य त्रिविधो भवति प्रियः यज्ञस्तपस्तथा दानं तेषां भेदमिमं शृणु। பியூட்டிஃபுல் ஜி, ரொம்ப அழகா சொன்னேன். எங்குமே ஒரு Thank ஒரு you. மிஸ்டேக் ஒன்றும் இல்லை. ரொம்ப அழகா இருந்தது. வண்டர்ஃபுல். ஜெய் Thank ஸ்ரீ you. ரொம்ப கிருஷ்ணா. சந்தோஷம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री ஆஹாரஸ்தபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியः. பகவான் சொன்ன ஸ்ரத்தை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் சாத்விக ராஜச தாமச வழிபாடுகள் உண்டு. இப்படி 4வது ஸ்லோகத்தை சொன்னார். சாத்விக குணமுள்ளவர், சாத்விக ஸ்ரத்தை இருக்கிறவா அவ தேவர்களை வழிபாடு பண்ணுவார். ரஜச இருக்கிறவா யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் பண்ணுவா. பூத பிரேத்தங்களை தாமச குணங்கள் தாமச ஸ்ரத்தை இருக்கிறவா பண்ணுவா. சோ எந்த மாதிரி ஸ்ரத்தை வச்சிருக்கான்னு எப்படி புரியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். சோ எந்த மாதிரியான ஒரு மனிதனும், ஆஸ்திகனா இருக்கட்டும் நாஸ்திகனா இருக்கட்டும், எந்த ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறவளா இருக்கட்டும், எந்த மாதிரியான மனுஷா இருந்தாலும் அவளுக்கு சாப்பாடு உணவுங்கிறது முக்கியம். எல்லாரும் உணவு எடுத்தாதான் இருக்க முடியும். சோ பகவான் சொல்றார், எந்த மாதிரி ஸ்ரத்தை இருக்கு அப்படின்னு அவளுக்கு எந்த மாதிரி உணவு பிரியமா இருக்கு அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு. அதுக்காக இதுதான் சாப்பிடுவான்னு இல்லை, எதை வேணாலும் சாப்பிடுவாளா இருக்கும். எந்த மாதிரி உணவு பிரியமாக இருக்கிறதோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இது 3 விதமான ஆகாரங்கள் பத்தி சொல்லல. இந்த 3 விதமா ஆகாரம் இருக்கு. இது அப்படி சாப்பிடுவா அப்படி சாப்பிடுவா அப்படி இல்லை. எந்த மாதிரியான ஆகாரம் யாருக்கு பிரியமா இருக்குமோ அதை வச்சுன்னு அவ எந்த ஸ்ரத்தையில இருக்கா அப்படிங்கறது புரிய முடியும். சர்வஸ்ய பிரியா, எவ்வளவு எல்லா மனிதர்களுக்கும் சொல்ற, சர்வஸ்ய எல்லா மனிதருக்கும் அவளுக்கு எந்த மாதிரியான பிரியமான போஜனம் உண்டோ, ஆகாரம் உண்டோ, சாத்விகமா இருக்கட்டும் ராஜசாவா இருக்கட்டும் தாமசமா இருக்கட்டும், அவளுக்கு எந்த மாதிரியான உணவு பிரியமோ அதை வச்சுன்னு அவளோட ஸ்ரத்தை எப்படி இருக்கு, அவளோட குணம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரிதான் யஜ்ஞஸ்தபஸ்தானம், 3 விதமான பிரியமான யாகம், தபம், தானம். எந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறா, எந்த மாதிரியான சத்சங்கம் துத்சங்கம் வச்சுட்டு இருக்கா, எந்த மாதிரியான இடத்துக்கு போறா, எந்த மாதிரியான செயல்கள் பண்றா, அது அவள் ஸ்ரத்தையை பொறுத்து இருக்கு. தேஷாம் பேதம் இமம் சுணு. எந்த மாதிரியான தபம் பண்றா, எந்த மாதிரியான யாகம் பண்றா, எந்த மாதிரியான தானம் பண்றா, அது அவளோட குணத்தை பொறுத்து இருக்கு. எந்த மாதிரியான யாருக்கு தானம் பண்றா, எப்ப தானம் பண்றா, எந்த மாதிரியான சங்கத்தை வச்சுட்டு இருக்கா, அதை வச்சுண்டு. சோ சாத்விக குணம், சாத்விக ஸ்ரத்தை வச்சுட்டு இருக்கிறவா அவள் எந்த மாதிரியான உணவு, எந்த மாதிரியான சத்சங்கம், எந்த மாதிரியான சூழ்நிலையில எந்த மாதிரியான செயல்களை செய்யறா, அவளுக்கு எல்லாமே சாத்விகமா இருக்கும். ராஜசீக குணங்கள் இருக்கிறவா, ராஜசீக ஸ்ரத்தை வச்சுட்டு இருக்கிறவா அவளுக்கு ராஜசீகமான உணவுகள் பிடிக்கும். அதே மாதிரி தாமசீகமா இருக்கிறவா அவளுக்கு எந்த மாதிரியான உணவு பிடிக்கும், எந்த மாதிரியான இடத்துல இருப்பா, எந்த மாதிரியான செயல்கள் பண்ணுவா அப்படின்னா அவ தாமசீகமான செயல்கள் பண்ணுவா. சாஸ்திரங்கள்ல எது எப்படி எழுதியிருக்காளோ அதுக்கு நேர்வேறா பண்ணுவா. சோ இங்க உணவு அப்படின்னா எதெல்லாம் சாப்பிட்றாளோ, எதெல்லாம் குடிக்கிறாளோ, எந்த மாதிரி வாழ்றாளோ எல்லாமே உணவுல இருக்கு. அதே மாதிரி தபம் தானம்,
யாகம் பண்றதெல்லாம் அவ எந்த மாதிரி செயல்கள். சோ இந்த 2 விதமா பிரிச்சிருக்கார் பகவான். ஒண்ணு இந்த உணவு வகைன்னா எந்த மாதிரியான எதை சாப்பிடுறா, எதை குடிக்கிறா, எப்படி அவ வாழறா அப்படிங்கிறது உணவு அப்படிங்கிறது ஆகாரம் சொல்லிட்டு, எந்த மாதிரியான தானம், எந்த மாதிரியான தபம், எந்த மாதிரியான யாகம் பண்றா அவ, அது அவளோட செயல்களை குறிக்கிறது. சோ பகவான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றார், எப்படி நம்மளால யாரோட ஸ்ரத்தை எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா எந்த மாதிரியான ஒரு குணத்தோட, எந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட அவ செயல்களை பண்றாளோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சோ எல்லாரோடையும் சொல்றார், சர்வசிய ஒத்திரி விட்டுக்கல, எவாள்லாம் இருக்காளோ எல்லாருக்கும் அப்படிதான். சோ கர்மயோகத்தை சொன்ன மாதிரி யஜ்ஞம்ங்கிறது நம்ம என்ன செயல்களை பண்றோமோ, தன்னோட கர்த்தவியத்தை பண்ணிட்டு எந்த செயல்களை பண்றோமோ அதுதான் யாகம். எந்த மாதிரியான ஒரு அக்கௌண்டன்ட் இருந்தாலும், இன்ஜினியர் இருந்தாலும் அவ பண்ற வேலைகள் தான் அவளுக்கு யாகம். தபஸ்ங்கிறது எப்படி தன்னோட இருக்கிற இந்த எனர்ஜியை நம்ம எப்படியாவது சேவ் பண்ணிட்டு அதுக்கான எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. இது தபஸ். தானம்ங்கிறது இன்னொருத்தருக்கு உலகத்துக்காக பண்றது. அந்த தானம் பண்ணா தனக்குள்ள இருக்கிற லோபம் எல்லாம் குறையும். சோ ஆகாரம் தனி, தானம், தபம், யாகம் இது மூணும் தனியா வச்சிருக்க. ஆகாரத்தை ஏன் தனியா வச்சிருக்கா? ஆகாரத்துல இருந்து எது வருதோ உடனே அதுக்கான பலன் கிடைக்கும். தபம், யாகம், தானம் இதுக்கெல்லாம் அதோட பலன்கள் அப்புறமா கிடைக்கும். சோ இந்த ஆகாரத்தை பத்தி அடுத்த 3 ஸ்லோகங்கள்ல விவரமா சொல்றேன். 8வது ஸ்லோகம். ஆயுசத்துவ பலாரோக்ய சுக பிரீதி விவர்தனா ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யா ஆஹாரா சாத்விக பிரியாஹ. ஆயுஹு நீண்ட வாழ்வு, சத்துவ மனசு, பலாபலம், ஆரோக்கியா ஆரோக்கியம், சுகம் சுகம், பிரீத்தி மகிழ்ச்சி, விவர்தனாக அதிகரிக்கும், ரஸ்யா சாற்றுள்ள ரசத்துள்ள, ஸ்னிக்தா எண்ணெயுள்ள, ஸ்திரா நிலையான, ஹிருத்யா இன்பமான, ஆஹாராகா உணவு, சாத்விக பிரியாகா சாத்விகர்களுக்கு பிரியமானது. எந்த உணவு நீண்ட வாழ்வு, பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் மகிழ்ச்சி அளிக்கிறதோ, மற்றும் எவை சாற்றுள்ள, எண்ணெயுள்ள, நிலையான மற்றும் இன்பமானதாக உள்ளதோ அந்த உணவு சாத்விகர்களுக்கு பிரியமானது. இதுதான் கண்டுக்கணும். முதல்ல இந்த சாத்விக குணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அதை பற்றி சொல்ற. ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யா இந்த மாதிரியான உணவு சாத்விகர்களுக்கு பிரியமானது அப்படின்னு பகவான் சொல்றார். ஆயு சத்துவ, ஆயு ஆ நடுல இருக்கு, யுசத்துவ 2 இத்து இருக்கு, சத்துவ இல்ல, சத்துவ பலாரோக்ய, பலா நடுல இருக்கு, ரோ நடுல இருக்கு, பலாரோக்ய ரோ மேல ஆகாது கொடுத்து, ஆயு சத்துவ பலாரோக்ய சுக பிரீத்தி விவர்தனா. சுக பிரீ, சுக ரெண்டுமே குறில் எழுத்துக்கள், க மேல ஒரு ஆகாத்திற்கு, சுக பிரீத்தி, பிரீ நடுவில் எழுத்து, தி ஷார்ட் ஆயிடும், சுக பிரீத்தி விவர்தனா. விவர் அப்புறம் ரஃபார் கொடுத்து
सुखप्रीति विवर्धनाः रस्या स्निग्धा स्थिरा हृद्या रस्या र में लगा स्निग्धा स्नी में लगा स्थिरा हृद्या स्थिरा हृद्या में लगा करते रस्या स्निग्धा स्थिरा हृद्या आहारा सात्विक प्रियाः ஆஹாரா எல்லாமே நெடில் எழுத்துகள். ஆஹாரா சாத்வி 2 இருக்கு. சாத்விக பிரியாஹா. जयंती जी आयुस्सत्त्वबलारोग्य सुखप्रीतिविवर्धना रस्या स्निग्धा स्थिरा हृद्या ஆஹாரா சாத்விக பிரியாஹ. ரொம்ப நாள் கழிச்சு. தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு சொன்னா அதுக்கே இதுக்கே 5 ஸ்டார் கொடுத்துடலாம் உங்களுக்கு. பர்ஃபெக்டா சொன்னேன். இதுக்கே 5 ஸ்டார் கொடுக்கலான்னு ரொம்ப அழகா சொன்னேன். எங்கேயுமே ஒரு மிஸ்டேக் பண்ணாம ரொம்ப அழகா நிதானமா ரொம்ப நல்லா சொன்னேன். இந்த ஸ்திரா அந்த த மட்டும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. பாக்கெல்லாம் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஸோ பகவான் வந்து எந்த மாதிரியான உணவு நீண்ட வாழ்வு, பலம், ஆரோக்கியம், சௌச்சம், சுகம், மகிழ்ச்சி இதெல்லாம் தருதோ அதெல்லாம் ரசம் உள்ளதாக இருக்கும். அப்படின்னா பழங்கள், பால், ஏன்னா இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஸ்னிக்தா எண்ணெய் உள்ள பதார்த்தங்களா இருக்கும். அதாவது நெய், வெண்ணெய், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுலெல்லாம் எண்ணெய் உண்டு. நிறைய அந்த சீட்ஸ் எல்லாம் அதுலயும் எண்ணெய் உண்டு. இதெல்லாம் சாத்விக ஸ்ரத்தை உள்ளவாளுக்கு உண்டு. 4 விதமா இதை சாப்பிடலாம். கடிச்சு சாப்பிடலாம், குடிச்சு சாப்பிடலாம், நக்கிண்டு சாப்பிடலாம், இல்லைன்னா உறிஞ்சிண்டு சாப்பிடலாம். இது எல்லாமே சாத்விக குணம் உள்ளவாளுக்கு உண்டு அப்படின்னு நான் படிச்சுட்டு இருக்கிறச்ச இந்த அன்னத்தை பத்தி ஏன் இவ்வளோ அழகா இவ்வளோ வர்ணிக்கிறா பகவான்? எதுக்கு அன்னத்தை எடுத்துட்டு எல்லாரும் இதை சாப்பிடுறதானே முழு ஜென்மம். யாரா இருந்தாலும் சரி, மனிதரா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், பட்சியா இருக்கட்டும், மரம், செடி, கொடி எதுவா இருந்தாலும் உணவுங்கிறது முக்கியமானதாச்சே. எதுக்கு உணவு பத்தி இவ்வளோ சொல்றார் அப்படிங்கிறத இந்த சாண்டோக்கிய உபனிஷத்னு ஒண்ணு இருந்து அதுலேருந்து சில ஸ்லோகங்கள் படிச்சேன். அதுல ஸ்வேதகேது அப்படின்னு ஒரு முனிவர், அவர் வந்து உத்தலகா அப்படிங்கிறவரோட அருணி அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரியான ஒரு மகாரிஷியோட பிள்ளை. அவர் வந்து இந்த அருணிட்ட கேள்விகள் கேட்கிறார். அதுக்கு அந்த அருணி ரொம்ப அழகா பதில்லாம் சொல்றார். அத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்கோ. நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கொஞ்சம் ஏன் இப்படி இழுக்கிறாருன்னு நினைச்சுக்க வேண்டாம். ரொம்ப கேட்டேன்னா உங்களுக்கும் பிடிக்கும். சோ பகவான் அந்த அருணி வந்து அன்னத்தை பத்தி சொல்றார். அன்னமஷிதம் திரேதா விதீயதே தஸ்ய யஸ்தவிஷ்டோ தாதுஸ்தத் பூர்ஷீம் பவதியோ மத்தியமஸ்தன்மாசம் யோ நிஷ்டஸ் தன்மனஹ. அப்படின்னா பகவான் அருணி என்ன சொல்றாருன்னா, அன்னமஷிதம் திரேதா விதீயதே. அன்னம் நம்ம எப்ப சாப்பிடுறோமோ அந்த அன்னம் 3 விதமாக 3ஆக தன்னை பிரிச்சுக்கிறதா. அதுல ரொம்ப ஸ்தூலமா இருக்கிறது வெளியில வந்துருதான் உடம்ப விட்டு. எது அவ்வளவு ஸ்தூலமா இல்லையோ அது தாதுஸ்த புருஷீம்
அப்படின்னா நம்மளோட ஃப்ளஷ்ஷா மாறிடுறதாம். ஆனா சூக்ஷ்மமா இது அந்த அன்னத்தோட 3வது பகுதியான சூக்ஷ்மமான பகுதி நம்மளோட மனசா ஆயிடுறதாம். இது அன்னத்தை பத்தி சொல்றது, சாப்பாடை பத்தி, உணவை பத்தி. அடுத்ததாக நீரை பத்தி சொல்றார். ஆபஹ பீதாஸ்திரேதா விதீயந்தே தாசாயஸ்தவிஷ்டோ தாத்துஸ்தன்மூத்ரம் பவதியோ மத்தியமஸ்தல்லோஹிதம் யோனிஷ்ட சப்ராணஹ. அதே மாதிரி இந்த நீரும் 3ஆக பிரியர்தான். அதுலயும் ரொம்ப ஸ்தூலமா இருக்கிறது வெளியில் வந்துருதான். எது அவ்வளவு ஸ்தூலமா இல்லையோ அது ரத்தமா ஆயிடுறதாம். மத்தியமஸ்தல்லோ ஹிதம், ரத்தமாயிடுறது. ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறது பிராணகா மாறுதான். அதாவது நமக்கு பிராணங்கிறது தண்ணியில இருந்தான் வருது. இதெல்லாம் நீ கேட்டுன்னு வாங்க, ரொம்ப அழகா இருக்கு. இது நம்மளோட புராணங்கள்ல எவ்வளோ டீப்பா யோசிச்சு பண்றான்னு கேளுங்க. அந்த சண்டோக்கிய உபநிஷத்துல ரொம்ப அழகா இருந்தது. அடுத்ததாக இந்த எண்ணெயை பத்தி சொல்றாரு இல்லையா, அது அக்னிக்கு சமமானது. இந்த அக்னி பத்தி சொல்ற தேஷோஷிதம் திரேதா விதீயதே தஸ்ய யஸ்தவிஷ்டோ தாதுஸ்ததஸ்தி பவதி யோ மத்தியமஸ்ஸ மஜ்ஜா யோ நிஷ்டஸ்ஸா வாக். சோ இந்த எண்ணெயான பதார்த்தங்களை, அக்னியை நம்ம உண்கிறோமோ அதுவும் 3ஆக மாறுகிறது. அதுலயும் ஸ்தூலமா இருக்கிறது நம்மளோட எலும்புகளாக மாறுகிறது. அதை விட குறைச்ச ஸ்தூலமா இருக்கிறது அந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த போன் மேரோன்னு சொல்றோமே, அந்த மஜ்ஜாவா மாறுகிறது. அதுலயும் சூக்ஷ்மமா இருக்கிறது நம்மளோட வாக்காக மாறுகிறது, பேச்சாக மாறுகிறது. அப்படின்னா அன்னமா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், அக்னியா இருக்கட்டும், அதுலேந்து வர அந்த சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்கே, அதுதான் நம்மளோட உடம்புல இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கு. எப்படின்னா தன சோம்ய மத்திய மானஸ்ய யோனிமாச ஊர்த்வஹ சமுதீஷதி தத்ஸ பவதி. அப்படின்னா எப்படி நம்மளோட தயிரை கடைஞ்சா அதுல இருக்கிறதுல பெஸ்ட் பார்ட் என்ன, வெண்ணெய். அது எப்படி மேல அது வெண்ணையாக மாறுதோ அதே மாதிரி நமக்குள்ள போற அன்னமும் நீரும் அக்னியும் அதோட ஸ்தூலமான விஷயம், சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்கே, அது மேல நம்மளோட உடம்புல இருக்கிற மனசா இருக்கட்டும், நம்மளோட பாடியில இருக்கிற ஃபிளஷா இருக்கட்டும், நம்மளோட போன்ஸா இருக்கட்டும், போன் மேரோவா இருக்கட்டும் அப்படின்னு மாறுறது. அதே மாதிரிதான் பகவான் அவர் சொல்றார், ஏவமேல கலு சௌமியான்னஸ்யாஷ்யமானஸ்ய யோனிமாச ஊர்த்வ சம்தீஷதி தன்மனோ பவதி. அதே மாதிரிதான் நம்மளோட அன்னம், சாப்பாடு மேல ஏறிண்டு நம்மளோட மனசாக மாறுகிறது. அதே மாதிரிதான் அபாசோமிய பீயமானான் யோனிமாச ஊர்த்வ சமுதீஷதி சா பிராணோ பவதி. அதே மாதிரிதான் எப்படி தயிர்லேருந்து இந்த வெண்ணெய் மேல வருதோ அதே மாதிரிதான் அப்பா, அதாவது நீர், தண்ணீர்லேருந்து அதோட சூக்ஷ்மமான ஒரு விஷயம் மேல நம்மளோட பிராணாக மாறுறது. அதனால்தான் நீருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சம்ஸ்கிருதத்துல ஜல அண்ட் ஜீவன ரெண்டுமே சேர்ந்துதான், ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான். ஜலம் அவ்வளவு முக்கியமானது. சயின்ஸே சொல்லுது தண்ணி இல்லாம வாழ்க்கை கிடையாது. அண்ட் வாழ்க்கை, இந்த உயிருங்கிறது இந்த பூமியில வந்ததுன்னா அதுவும் தண்ணியிலேருந்து தான் வந்திருக்கு. இது சயின்ஸ் அப்புறமா சொல்லுது. இங்க பகவான் இங்க அருணிங்கிற ஒரு ரிஷி அதுக்கு முன்னாடி எப்போ சொன்ன விஷயம் இது. நீர்ல தான் இருக்கு பிராண. கடைசியா சொல்ற இந்த எப்படி எண்ணெயிலேருந்து வருதுன்னா தேஜஸ்ஸமா தேஜஸ் சோம்யஷ்யமானஸ்ய யோனிமாச ஊர்த்வ சமுதீஷதி சா வாக் பவதி.
அதே மாதிரிதான் இந்த சூக்ஷ்மமான இந்த அக்னியிலேந்து வர சூக்ஷ்மமான விஷயங்கள் தான் மேல வந்து நம்மளோட வாக்காக மாறுறது அப்படிங்கிற. அதுக்கு வந்து இந்த சௌமியாங்கிறவர் அவர் சொல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு அவ்வளவா புரியல அப்படிங்கிற. கொஞ்சம் லாங்கா இருக்கு, ஆனா கேளுங்க, ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அவரோட அப்பா சொல்றார், ஷோடச கல சௌமிய புருஷஸ் பஞ்சதசாஹானி மாஷி காமமப விபாவோ போமய பிராணோ நபி பவதோ விச்சேத்ஸ்ய யத இதி. அப்படின்னு என்ன சொல்றேன்னா, சௌமியா அப்படின்னு தன் பிள்ளைய கூப்பிடுறார், ஸ்வேதகேத்துவ. சௌமியான்னு அவருக்கு ஒரு பேரு. அவர்கிட்ட சொல்றார், இந்த உடம்புங்கிறது 16 அங்கங்கள் இருக்குதுல, 15 நாளைக்கு பஞ்சதசாஹானி மாஷி காமமப பிபா ஹோமய அப்படின்னா 15 நாளைக்கு நீ எதையுமே சாப்பிடாத, எவ்வளவு வேணுமோ காமமப்ப எவ்வளவு உனக்கு ஆசை இருக்கோ அவ்வளவும் நீரை குடிச்சுன்று. ஏன்னா இந்த உயிர் வந்து தண்ணீர்னால இருந்து தண்ணியிலேருந்து வருது, தண்ணி குடிக்கலன்னா உனக்கு உயிர் போயிடும். அதனால 15 நாள் நீ சாப்பிடவே சாப்பிடாத எதையுமே, ஆனா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீர் பருகிட்டு அப்புறமா என்கிட்ட வா அப்படிங்கிற. அதுக்கு சக பஞ்சாதாஷானி நாஷாத ஹைனமுபாசதா கிம் பிரவீமிமே போ இத்ருச்ச சௌமிய யஜூஷி சாமானீதி ச ஹோவாச்ச. அதுக்கு அவர் ஸ்வேத கேத்து சொல்றார், நவைமா பிரதிபாந்தி போ இதி. அது என்ன சொல்றதுன்னா, இந்த ஸ்வேத கேத்துங்கிறது 15 நாள் எதுவுமே உண்ணலையாம். 15 நாள் ஒண்ணுமே உண்ணலையா, நிறைய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, எவ்வளவு பிடிச்சிருக்கோ அவ்வளவு தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இருந்திருக்கார். அவர் அப்ப தன்னோட அப்பாட்ட வந்து சொல்றார், பஞ்சதசாஹானி நஷாத, ஒண்ணுமே சாப்பிடாம வந்துட்டு ஹைன முபசாத கிம் பிரவீமி, நான் என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து கேக்குறார். அதுக்கு அருணி சொல்றார், ரிச்ச சௌமிய யஜூஷி சாமானீதி. சௌமியா, நீ ரிச்ச அதாவது ரிக்வேதம், யஜூஷி யஜுர்வேதம், சாமானீதி சாமவேதம் எனக்கு சொல்லு அப்படிங்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், மா பிரதிபாந்தி போ இதி, என்னாலாம் எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வரல அப்படின்னு சொல்றார். அப்ப அவர் வந்து சொல்றார் அருணி, தம் ஹோவாச்ச யதா சௌமிய மஹதோப்யா இதஸ்யைகோங்காரः खद्योत्तमात्रः परिशिष्टः स्यातेन ततोपि न बहु दहे देव सौम्यते षोडशानां कलानामेका कलातिशिष्टा स्यात् एतर्हि वेदान्न नुभवस्य शानाथ मे विज्ञास्य सीति. சொல்றார் சௌமியாட்ட, அவரோட மகன்கிட்ட சொல்றார், ஒரு நெருப்பு எரியறது, அதுல இருந்து அந்த நெருப்பெல்லாம் எரிஞ்ச அப்புறம் அதுல துளி அக்னி மட்டும் பாக்கி இருக்கும். அதாவது ஃபயர் ஃபிளை சொல்லுவாள், இந்த மின்மினி பூச்சி, அந்த அளவுக்கு அதுக்கு மேல அதால எரிஞ்சிக்க முடியாது, அத்தனூன்னு மட்டும்தான் பாக்கி இருக்கும். அவர் சொல்றார், இந்த 16 அங்கங்கள் சொன்னேனே, அதுல இருந்து ஒரு துளிதான் இப்ப உனக்கு பாக்கி இருக்கு. அதனால்தான் உனக்கு இந்த வேதங்கள்லாம் ஞாபகம் இல்லை. நீ போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வா, அப்புறம் உனக்கு புரியும் என்ன அப்படின்னு. அதுக்கப்புறமா அவன் வந்து சாப்பிட்டுட்டு வரார். ச ஹஷாத ஹைனமுபசாசாத தம் யத் கிச்ச பப்ரச்ச சர்வஹ பிரதிபேதே. அந்த சாப்பிட்ட அப்புறமா, உணவு சாப்பிட்ட அப்புறமா அவர் தன்னோட அப்பா எனக்கு தன்கிட்ட என்னெல்லாம் சொல்ல சொன்னாலோ அதெல்லாம் அவளால் சொல்ல முடியாது. சோ அதுக்காக அவரோட அப்பா சொல்றார், தம் ஹோவாச்ச யதா சௌமிய மகதோபியா ஹிதஸ்யை கமங்காரம் खद्योतमात्रं परिशिष्टं तं तृणैरुप समाधाय
பிராஜ்வலயேத்தேன ததோபி பகுததேத். அதுக்கு அவர் அப்பா சொல்றார், சௌமியா, எப்படி ஒரு பெரிய அக்னிலேருந்து ஒரு சின்ன அக்னி மட்டும்தான் பாக்கி இருக்கு, அதுவும் ஒரு மின்மினி பூச்சி அளவுக்கு தான் இருக்கு, அது கூட கொஞ்சோண்டு உணவு கொடுத்தா பத்திண்டு எரியும். இன்ஃபேக்ட் முதல்ல இருந்த விட ஜாஸ்தி பத்திண்டு எரியும். சோ அதனால உணவு கொடுக்கலன்னா நம்மளோட மனசு ஒர்க் பண்ணாது. 15 நாள் உபவாசம் பண்ணிட்டு இந்த ஸ்வேதகேத்து வந்து அப்பவும் கொஞ்சோண்டு மைண்ட் மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தது. உடனே அதுக்கப்புறம் உணவு ஊட்டினோன்னு அவரோட மெமரி திரும்பி வந்துடுது. ஸோ இந்த உடம்புங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட். நம்மளோட மனசு, நம்மளோட வாக்கு, நம்மளோட பேச்சு, நம்மளோட பிராணவாயு எல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல். ஆனா அதெல்லாம் அன்னம், நீர், நெருப்பு இந்த மூணுக்குள்ள டிபெண்டா இருக்கு. இது இல்லைன்னா அதால ஒர்க் பண்ண முடியாது. இந்த அன்னம், நீர், நெருப்புங்கிறதும் இண்டிபெண்ட் இல்லை. ஏன்னா அன்னம் எடுத்தா அதுல வந்து இந்த பூமி வந்துருது. இந்த அன்னம்ங்கிறது நெருப்பும் பூமியும் சேர்ந்து வருது, கலந்து இருக்கு. அதே மாதிரி நீர்னு எடுத்தா அதுலயும் இந்த பூமி கலந்துட்டு இருக்கு. நெருப்புன்னு எடுத்தா அதுலயும் அன்னமும் நீரும் கலந்துருக்கு. இது திரிவர்த்தா அப்படிங்கிறோம். மூணும் காம்பினேஷன் தான். அன்னம், நீர், நெருப்பு. இந்த மூணு, நெருப்புனா எனர்ஜி, இந்த மூன்றோட காம்பினேஷன் தான் எல்லாமே. இது எல்லாத்தோட பியூர் ஃபார்ம் நம்மளால பார்க்க முடியாது. வெறும் நீர் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது, வெறும் நெருப்புன்னு ஒண்ணும் கிடையாது, வெறும் அன்னம்னு ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் காம்பினேஷன். இதோட தனித்தனியா அதுகள் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே பியூரஸ்ட் ஃபார்ம் ஏதாவது இருக்குன்னா அதுதான் சத், ஒரே சத்தியம். சோ இதுல இருந்து நமக்கு எவ்வளவு அழகா இந்த உபனிஷத்தை நம்ம கொஞ்சம் இன்னும் டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னா, எதுக்குமே நம்ம பார்க்கறது, நம்மளால பார்க்க முடியறது எதுக்குமே இண்டிபெண்டா ஒரு விஷயம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை கிடையாது. புத்திசம்லயும் இதேதான் சொல்ற, புத்தனும் தான் சொல்ற. புத்தர் வந்து ஒரு வாட்டி சொல்றான், இது என்னது அப்படின்னு ஒரு ரத்தம்ங்கிறான். இது ரத்தமே இல்லையே, இது வெறும் கட்டை தானே. இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் தானே இந்த ரத்தம்னு சொல்ற நீ. ஒரு கட்டை இருக்கு, அந்த ஸ்டீல் இருக்கு, இது வீல் இருக்கு, பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு கூரை இருக்கு. சோ எதுவுமே எதையுமே எடுத்தா, அந்த கட்டையும் எடுத்தாலும் அதுல நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, எனர்ஜி இருக்கு. சோ எதுக்குமே தனித்தன்மை ஒண்ணுமே கிடையாது. எதை எடுத்தாலும் எது ஒன்னே ஒண்ணுதான். எதுக்குமே டிபெண்டா இல்லாம இருக்குது, இன்டிபெண்டா இருக்குது. அதான் சத்தியம். பாக்கி எல்லாம் இந்த சத்தியத்தோட காம்பினேஷன் தான். நமக்குள்ள இருக்கிறது தான் ஒரே சத்தியம். பாக்கி எல்லாம் இதோட காம்பினேஷன் தான். அதுல இருந்து வருதுதான் இதெல்லாம். எதுக்குமே ஒரு தனித்தன்மை கிடையாது. நம்மளோட மனசா இருக்கட்டும், நம்மளோட பிராணனா இருக்கட்டும், நம்மளோட வாக் பேச்சா இருக்கட்டும், இதெல்லாம் அன்னத்துல இருந்து, நீர்ல இருந்து வருது, அக்னில இருந்து வருது. அந்த அன்னம், நீர், அக்னியாவது தனித்தனியா இருக்கா? அதுவும் இல்லை. அதுவும் இதோட மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. சோ பார்த்தேன்னா எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது வந்து இண்டிபெண்டா இருக்கு. அது உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஜீவாத்மா, அது பரமாத்மாவோட துளி. அதோட காம்பினேஷன் தான் எல்லாமே. அப்படின்னா நமக்குள்ள இருக்கிறதா இன்னொருத்தருக்குள்ள இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அதுக்கு தனித்தனியா பண்ணிக்க முடியும். அதனால்தான் எல்லாருக்குள்ளயும் ஒரு ஜீவாத்மா தெரியும், இண்டிபெண்டா. பாக்கி எல்லாமே டிபெண்டா இருக்கு.
கொஞ்சம் டீப்பா யோசிக்கிற மாதிரியான விஷயம் ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறச்ச. சரி எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். ஸோ பகவான் சொல்றார், என்ன மாதிரியான ஆகாரம் எடுத்துக்கிறோமோ அதை வச்சு அவரோட ஸ்ரத்தை எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சாத்விக குணத்தை உணவு சாப்பிட்டோன்னா அது நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஆயுவும் கிடைக்கும். நம்மளோட மனசோட தாட்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்கும். நம்மளோட உடம்ப நல்லா இருக்கும், பலமா ஆக்கும். அது எப்படி இருக்கும்னா ரசமா இருக்கும், ஒரு பழம் மாதிரி. அது ட்ரையா இருக்காது, அதுல எண்ணெய் பதார்த்தம் இருக்கும். அது ஸ்டேபிளா ஸ்திரமாக இருக்கும். அது ஏன்னா அப்பதான் அதுக்கு நிறைய நாள் நமக்கு நம்மளோட உடம்புக்கு பலம் கொடுக்கும். அது ஹிருத்யா, அது மகிழ்ச்சி தரும் அந்த உணவு. ஸோ இதெல்லாம் கேட்டாலே தெரியுது, இந்த மாதிரியான உணவு நமக்கு டைஜஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதான் சாத்விகம் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல ராஜசத்தை பத்தி சொல்றார். கட்வம் லலவணாத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாஹினஹ ஆஹாரா ராஜசஸ்யேஷ்டா துக்கசோகாமய பிரதாஹா. கட்வ கடு, கசப்பு, அம்ல புளிப்பு, லவணா உப்புள்ள, அதி அதிகம், உஷ்ண சூடான, தீக்ஷ்ண காரமான, ரூக்ஷ வறண்டு போன ட்ரையா இருக்கிற, விதாஹினக எரியும், ஆஹாரா உணவு, ராஜசஸ்ய ராஜச மனிதர், இஷ்டா பிடித்த, துக்க துக்கம், சோக துயரம், ஆமய நோய், பிரதாகா கொடுக்கும், கசப்பான புளிப்பான உப்புள்ள அதிக சூடான காரமான மற்றும் எரியும் உணவு ராஜச மனிதர்களுக்கு பிரியமானது. இவை துக்கம் துயரம் மற்றும் நோய் உண்டாக்கும். கேட்கறதுக்கே புரியுறது நமக்கு. இதெல்லாம் படிக்கிறச்சியே பிபி, ஸ்ட்ரெஸ், ஹார்ட் இதெல்லாம் படிக்கிறச்சே தெரியுது. வயத்துக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதை படிக்கிறச்சே தெரியுது. இது ராஜச மனிதர்களுக்கு பிரியமானது. இவை துக்கம் துயரம் மற்றும் நோய் உண்டாக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். கட்வ கமிராக, கட்வம் ல வமிராக, கட்வம் ல லவ, 2 ல இருக்கு. கட்வம் லல வணாத்யுஷ்ண, வணாத்யு நாத்யு நாமிராக, யுஷ்ண யூமிராக, கட்வம் லலவணாத்யுஷ்ண தீக்ஷ்ண இக்ஷ்ண 3 இருக்கு. தீக்ஷ்ண ரூக்ஷ, ரூக்ஷ ரூ நடுல இருக்கு. ரூக்ஷ ருக்ஷ இல்ல ரூக்ஷ ரூமிராகாத் கொடுத்து தீக்ஷ்ண ரூக்ஷ விதாஹினஹ ஆஹாரா ராஜசஸ்யேஷ்டா. இங்க ல சேர்ந்து வர மாதிரி இங்க ராரா சேர்ந்து வருது. ஆஹாரா ராஜசஸ்யேஷ்டா, ஆஹாராரா எல்லாமே நெடுல் எழுத்துகள். ஜசஸ்யே ஜசஸ்யே சமிராகாத் கொடுத்து சஸ்யேஷ்டா ஏமிராகாத் கொடுத்து ஆஹாரா ராஜசஸ்யேஷ்டா துக்கசோகாமய பிரதாஹா. துக்க அப்புறம் விசர்க இருக்கு. துக்கசோகாமய பிரதாஹா. கலாஜி. கலாஜி சொல்றீங்களா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சொல்றேன். கட்வம் லலவணாத்யுஷ்ண விதாஹினஹ ஆஹாரா ராஜசஸ்யேஷ்டா துக்கசோகாமய பிரதாஹா. பியூட்டிஃபுல் ஜி. கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் போல இருக்கு, அதாவது கொஞ்சம் கேட்கறது கஷ்டமா இருந்து. பட் எவ்வளவு கேட்டோமோ அது பர்ஃபெக்டா சொன்னேன். அதை வச்சுன்னு பர்ஃபெக்டா சொல்லல. சரியா கேட்கலையா? ஏதோ கொஞ்சம் உங்க நெட்வொர்க்கா இருக்கலாம், என் நெட்வொர்க்கா இருக்கலாம், கேட்க முடியல. பட் எவ்வளவு கேட்க முடிஞ்சதோ அதெல்லாம் பர்ஃபெக்டா சொன்னேன். திருப்பி சொல்லணுமா?
இல்ல அதே நெட்வொர்க் இஷ்யூ வந்துட்டு இருக்கு இப்போ எனக்கு ஓகே அட்லீஸ்ட். ஓகே எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே சார். சோ எது வந்து கசப்பாக இருக்கிறோ பாகற்காய் மாதிரி, எது வந்து புளிப்பாக இருக்கிறதோ புளி மாதிரி, லெமன் மாதிரி, எதுல அதிகமா உப்பு இருக்கிற மாதிரி இருக்கோ, எது ரொம்ப சூடாக இருக்கிறதோ, எது ரொம்ப காரமா இருக்கிறதோ, எது வந்து ரொம்ப ட்ரையா இருக்கிறதோ, அதுல எண்ணெய் பால் பதார்த்தம் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதோ, எது ரொம்ப நமக்கு எரிச்சல் கொடுக்கிறதோ, இதெல்லாம் ஆஹார ராஜசஸ்யேஷ்டா. அதாவது ராஜசா இருக்கிறவர்களுக்கு இஷ்டமான ஆகாரம். துக்க சோக மயப்பிரதாகா. இந்த மாதிரியான உணவு துக்கமும் சோகமும் டிசீஸும் நோய் கொடுக்கும். இதுலேருந்து அவளுக்கு சுகம் கிடைக்காது, துக்கம் தான் கிடைக்கும். இதெல்லாம் சாப்பிட்டதுனால கஷ்டங்கள் தான் நிறைய கிடைக்கும். இது ராஜச குணங்கள், ராஜச சக்தி ஸ்ரத்தை வச்சுருக்க ஆழ்வாளுக்கான அவளுக்கு எந்த மாதிரியான உணவு பிடிக்கும் பகவான் சொல்ற. அதுவும் அத்தியாக இந்த எல்லாமே, அதாவது இந்த உப்பு வரப்பு புளிப்பு கசப்பு இதெல்லாம் அதிகமா இருக்கிறது. அதுக்காக உப்பு இல்லாத பண்ண சாப்பிட முடியுமா? உப்பு இல்லாம சாப்பிடணும்னா சாப்பிட வேண்டாம். அதை பத்தி உப்பு இருக்கணும், ஆனா அதிகமா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி அதிகமா இருந்தா நமக்கு உடம்புக்கு வர சரிய கெடுதல் தான் வரும். ஆமையா நோய் தான் வரும். யாருக்கு இந்த மாதிரியான ராஜசீக ஸ்ரத்தை இருக்கோ அவளுக்கு இந்த மாதிரி உணவுகள் தான் பிடிக்கும். இது வெறும் உணவுன்னு வச்சுக்க வேணாம். இது நம்மளோட செயல்கள் எல்லாத்துக்குமே அதுலதான் வருது. எப்படி நம்ம இருக்கோங்கிறது. டிவி பாக்குறோம், அதுலயும் வயலன்ஸான மூவி எல்லாம் பாக்குறதுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? நல்ல பேஷன்னா இருக்கிறது. அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். படம் அந்த டிவியும் கையில இருக்கிற மொபைலையும் எடுத்துட்டா அப்படியே உடம்பெல்லாம் ஆடணும். ஏன்னா இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். இதெல்லாம் ராஜசீகம். கடைசியாக பகவான் தாமசிக குணத்தை பத்தி சொல்றார். யாத்தயாமங்கதரசம் பூதி பர்யுஷிதை ஜயத் உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனம் தாமச பிரியம். யாத்தயாமம் பழைய, கதரசம் ரசம் இல்லாத, பூதி அழுகிய, பர்யுஷிதம் மிஞ்சி போன, ச மற்றும் யத் எது, உச்சிஷ்டம் எச்சில் செய்த, அபி கூட, ச மற்றும் அமேத்யம் அசுத்தமான, போஜனம் உணவு, தாமச தாமசிகள் தாமச ஸ்ரத்தை உள்ளவாளுக்கு பிரியமானது. எது பழையது, ரசம் இல்லாதது, அழுகிய மற்றும் மிஞ்சி போனது மற்றும் எச்சில் செய்த மற்றும் அசுத்தமான சாப்பாடோ அவை தமச குணமுடையவருக்கு பிரியமானது அப்படின்னு பகவான் சொல்றார். யாத்தயாமங்கதரசம், யாத்தயாமம் யாத்தயாமம். சோ யா ரெண்டுமே நெடில் எழுத்துகள். யாத்தயாமங்கதரசம், கதர எல்லாமே குரல் எழுத்துகள். கதரசம் பூதி, பூ நெடில் எழுத்து, தீ ஷார்ட் ஆயிடும். பூதி பர்யு கொடுத்து பர்யுஷிதை ஜயத், ஷித எல்லாமே குரல் எழுத்துகள். பூதி பர்யுஷிதை ஜயத் உச்சிஷ்டமபி, உச்சிஷ்டமபி நானே தப்பா சொன்னேன். டமபி இல்ல டமபி. உச்சி ஊமியதாக, சிஷ்ட சீமியதாக, உச்சிஷ்டமபி சாமேத்யம். சாமே ரெண்டுமே நடுல் எழுத்துகள். மேமில் ஆகாத் கொடுத்து
உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனம் தாமசப்ரியம். போ நெடுலெழுத்து, ஜனந்தா நெடுலெழுத்து, மசப்ரியம் மசப்ரீசமிலாக கொடுத்து உச்சிஷ்டமபி சாமேத்யம் भोजनं तामसप्रियम्. लक्ष्मी गोपाल जी। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण जी। यातयामगतरसं पूतिपर्युषितं चयत् उच्छिष्टमपि चामेद्यं भोजनं तामसप्रियम्। Beautiful, very nice, very nice. Thank you, sir. जय श्री कृष्ण. यातयामम அரவேக்காடு சாப்பாடு और ஓவரா சமைச்ச சாப்பாடு, அதே அப்புறமா பழசாக்கி பழையதாக்கி அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுறது, இதெல்லாம். கதரசம், ரசம் இல்லாதது, ட்ரை ஆனது. ஏன்னா ரொம்ப நேரம் வச்சதுனால அதுல இருக்கிற அந்த நீர் பதார்த்தங்கள்லாம் போயிட்டு ட்ரை ஆயிடுறது. பூதி, பூத்தினா அழுகி போனது, அதோட ஸ்மெல்லே நல்லா இருக்காது. பூண்டு அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இந்த சாராயம், அதுவும் இந்த மாதிரிதான். அதெல்லாம் அழுகினது வச்சுதான் பண்றா. சோ பூத்தி. இந்த சாராயம்ங்கிறது ரொம்ப நம்மளோட சாஸ்திரங்கள்ல இது தப்பு இது ரைட்டுன்னு அப்படிலாம் நிறைய எழுதல. ஆனா 4 விஷயங்கள், இன்ஃபேக்ட் 5 விஷயங்களை பத்தி இது மகாபாவம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்தேனோ ஹிரண்யஸ்ய சுராம்பிவச்ச குரோஸ்தல்ப மாவ சன் பிரஹ்மஹா சைதே பதந்தி சத்வாரஹ பஞ்சமஷ்சாச்சரஸ்தைரிதி. அப்படின்னா ஸ்தேனோ ஹிரண்யஸ்ய, யார் ஹிரண்யம் அதாவது கோல்டு யாரு திருடுறாளோ, சுராம்பி பஷ்ச யாரு இந்த சாராயம் குடிக்கிறாளோ, குரோஸ்தல்பமாவ சன் பிரஹ்மஹா, குரோஸ்தல்பமா அதாவது குருவோட படுக்கையில போய் யார் படுத்துக்கிறாளோ, பிரஹ்மா மா சைத்தே பிராமணர்கள் யார் வதம் செய்கிறாளோ, பதந்தி சத்வாரஹ, இந்த 4 பேரும் மகாபாபிகள். அதை தவிர ஒண்ணு சொல்ற, பஞ்சமஷ்சாச்சரஸ்தைரிதி, யார் இவாளோட ஆச்சரம் வச்சுருக்காளோ, யார் இவாளோட திரியறாளோ, இவா 5வது. அதான் இந்த 4 பேர்களை பத்தி சொல்றார். யாரு திருடுறாளோ, தங்கத்தை திருடுறாளோ, யாரு சாராயத்தை குடிக்கிறாளோ, யார் குருவோட படுக்கையில படுத்துக்கிறாளோ, யார் பிராமணர்களை வதம் பண்றாளோ, இந்த 4 பேரும் பாபிகள். ஆனா இதோட 5வது ஒரு பாபி இருக்கிறவ யார் இந்த மாதிரியான 4 பேரோட சங்காத்தம் வச்சுட்டு இருக்காளோ, அவ 5. சோ இந்த மாதிரி பூத்தி அப்படின்னா அழுகின சாப்பிடுறதுன்னா சாராயம் சாப்பிடு. அதாவது இந்த 4 தான் சொல்றார். இந்த நான்வெஜ் சாப்பிட்றது கூட இதுல இன்க்ளூடட் இல்லை. இந்த 4 தான் மெயின் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்ற. அதே சந்தோகிய உபனிஷத்துல தான் படிச்சது. அப்புறம் பர்யுஷிதம், எது பழையசாயிடுத்தோ, ஸ்டேல் ஆயிடுத்தோ, மிஞ்சி போனதோ, அது அப்படியே விட்டுட்டு அப்புறமா சாப்பிடுறது. உச்சிஷ்டம், எச்சலானது சாப்பிடுறது. அமேத்தியம், அமேத்தியம்னா அசுத்தமான உணவு சொல்ற. அதாவது
மீட் சாப்பிடுறது, மாம்சம் சாப்பிடுறது. மாம்சம்ங்கிறதுக்கு அதுக்காக ஒண்ணு படிச்சேன், ரொம்ப அழகா மனுஸ்மிருதியில மாம்சம் பத்தி சொல்றார். அப்படின்னா மாம்ச பக்ஷயிதாமுத்திர யஸ்ய மாம்சஹி ஹாதம்யஹம் ஏதன்மாசஸ்ய மாம்ஸ்துவம் பிரவதந்தி மனிஷிணஹ. அப்படின்னா மாம்ச, மான நான், சன அவன், அதாவது அவன் என்னை அடுத்த ஜென்மத்தில் உணர்ந்து சாப்பிட்டுடுவான். எவரோட மாம்சத்தை நான் இந்த ஜென்மத்துல சாப்பிடுறேனோ அதனால்தான் இதுக்கு மாம்சம் பேர் அப்படின்னு மனுஸ்மிருதியில சொல்ற. ஏதன் மாசஸ்ய மாம்ஸ்துவம் பிரவதந்தி மனிஷினா. இதுக்கு அதனால்தான் இதுக்கு மாம்சம் பேர் சொல்றா. ஏன்னா நான் இந்த ஜென்மத்துல யார் சாப்பிடுறானோ அவன் அடுத்த ஜென்மத்தில் என்னை சாப்பிடுவான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதுதான் மாம்சம். சோ அமேத்தியம்ங்கிறது மாம்சம். அபிச்ச இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்காக இது மட்டும் சொல்லல, இந்த மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல எழுதியிருக்கோ, அப்ப அவளோட ஆசிரமத்து பிரகாரம் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு எழுதியிருக்கு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு. வர்ஜிதம் பண்ண சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்தந்த வயசுக்கான எந்தெந்த சாப்பாடு இருக்கோ அதுதான் சாப்பிடணும். போஜனம் தாமச பிரியம். இந்த மாதிரியான உணவுகள் தான் தாமச ஸ்ரத்தை இருக்கிறவாளுக்கு அப்படிங்கிறார், பிடிக்கும் அப்படிங்கிறார். சோ இதுல என்ன புரிய வேண்டிய விஷயம்னா, இதுதான் அவ சாப்பிடுவா அப்படின்னு சொல்ல, இதுதான் அவளுக்கு பிரியமானது அப்படிங்கிற. அவளோட எப்படி அவளோட ஸ்ரத்தையோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த மாதிரியான உணவுகள் அவளுக்கு பிடிக்கும். அது மட்டும் பார்த்தேன்னா இந்த சாத்விக குணத்தை பத்தி சொல்றது மட்டும் அதோட பலனை பத்தி முதல்ல சொல்றாரு. ஏன்னா சாத்விக மனுஷன் இந்த மாதிரியான சாப்பாடு நம்ம உணவு சாப்பிடுறோமே, எதை சாப்பிடுறோங்கிறது மனசுல வச்சுண்டு சாப்பிடுறாரு. ஏன்னா இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அதுக்கு இந்த மாதிரியான பலன் இருக்கே அப்படின்னு நினைச்சு அந்த உணவை சாப்பிடுறான். பாக்கி எல்லாம் எது பிடிக்கிறதோ அதுக்கு மாதிரி சாப்பிடுறான். அதுக்குதான் சாத்விக உணவத்தை பத்தி சொல்றச்ச மட்டும் முதல்லயே பகவான் சொல்லிடுறாரு, இதுல இந்த நீண்ட ஆயுள் வரும், பலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்விக உணவை பத்தி சொல்ற. ரசுள்ளதா இருக்கும், அப்புறம் அதுல எண்ணெய் இருக்கும், அது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும், அந்த மாதிரியான உணவு அப்படின்னு சாத்விக உணவு. பாத்தீங்கன்னா ஆனா இந்த ராஜசீக உணத்தை பத்தி என்ன சொல்றாரு, இதெல்லாம் சாப்பிடுவா, இதுக்கு சாப்பிட்ட பிறகு இவளுக்கு துக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல என்ன சாப்பிடாளோ அது சொல்லிட்டு அதனால பலன் என்ன வருங்கிறது கடைசியில சொல்றாரு. தாமச குணத்தை பத்தியான ஸ்லோகத்தை படிச்சேன்னா அதனால என்ன வரும்னு சொல்லவே இல்லை. ஏன்னா தாமசிக்க மனுஷனுக்கு புத்தியே இல்லை, அவன் எதை வேணாலும் சாப்பிடும். ஒரு மிருகம் எப்படி சாப்பிடுமோ அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கு அந்த மாதிரி அவ சாப்பிடுவா. இது அசுர குணங்கள், அதனாலதான் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல பகவான், இதை சாப்பிட்டா இப்படி ஆகும் அப்படின்னு. ஏன்னா எப்படி சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்தாப்புலதான் ஒரு மனிதனோட மனசு இருக்கும். ஆகார சுத்தோ சத்துவ சுத்தி. சத்துவ சாப்பாடு சாப்பிடுறவாளுக்கு ஆகாரம் சுத்தமா இருக்கும், சத்துவகுணம் இருக்கிறவாளுக்கு. அதே மாதிரி யாருக்கு சத்துவகுணம் இருக்கோ அவ சுத்தமான ஆகாரம் சாப்பிடுவா அப்படின்னு அதே சந்தோகிய உபனிஷத்து சொல்லியிருக்கு. சோ பகவான் சொல்ற நல்ல சத்துள்ள சாப்பாடு சாப்பிடணும். எந்த மாதிரியான இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறோம், எந்த மாதிரியான இடத்துல சாப்பிடுறோம், எதுல உட்கார்ந்து சாப்பிடுறோம், எந்த மாதிரியான சூழ்நிலையில சாப்பிடுறோம், எவ்வளவு பியூரா இந்த சாப்பாடு பண்ணி சாப்பிடுறோம், யார் அது சமைக்கிறாளோ அவளோட மனசு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த அதுவும் நல்லா இருந்தாதான் சாப்பாடு நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி பகவான் சொல்ற அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டேன்னா சாத்விக ஸ்ரத்தையோட இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி ஆகாரம் தான் பிடிக்கும். சோ எதை சாப்பிடுறோமோ, இந்த சாத்விக குணத்துல சொன்ன மாதிரி எதை சாப்பிடுறோமோ அது என்ன சாப்பிடுறோங்கிறத நினைச்சுண்டு அதை பத்தி சாப்பிடணும்.
நமக்கு ரொம்ப இந்த ஸ்பைசி ஃபுட் தான் பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறச்ச அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பகவான் வந்து இது சாப்பிட்டா நல்லது இல்ல, துக்கம் தான் கிடைக்கும், உடம்பு தான் கெட்டு போகும்னு பகவானே சொல்லியிருக்கார். அதை வேணா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அதுல இருந்து நமக்கு இருக்கிற அந்த அந்த பிரியத்தன்மையாவது எடுத்துடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக சாப்பிடாதீங்கன்னு சொல்லல, அதுல இருக்கிற அந்த பிரியத்தன்மையாவது கொஞ்சம் வெளியில எடுத்துடலாம். அட்லீஸ்ட் நீங்க அதை பிரியப்படல அப்படின்னாலே நீங்க சாத்விக குணத்துக்கு வந்துட்டு அப்படி மெது மெதுவா இந்த சாத்விக குணங்களை சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்மளோட ஸ்ரத்தையும் சாத்விகமா மாறும் அப்படின்னு பகவான் ஆகாரம் பத்தி சொல்றார். அப்புறமா பாக்கி தபம், தானம், யாகம் பத்தி சொல்லுவார். இதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். சாரி 10:05 ஆயிடுத்து. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு படிச்சதுல பிடிச்சது அப்படின்னா புக்ல எல்லாம் வரும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஏதோ ஒண்ணு படிக்க போக அங்கேயே இந்த சந்தோக உபநிஷத்துக்கு போயிட்டு அதை படிச்சுட்டே இருந்துட்டேன் ரொம்ப நேரம். ஒவ்வொரு ஸ்லோகமும் படிக்க படிக்க ஆன்னு வந்தது. அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தலாம், இவ்வளவு மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லலாம் அப்படின்னு அதை எடுத்துட்டு போட்டேன். கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கலாம், ஆனா எவ்வளவு அழகா நம்மளோட உபனிஷத்தும் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு டீப்பா யோசிச்சு அந்த காலத்துல இவ்வளவு சரளமா ஒருத்தருக்கு புரியுற மாதிரி எழுதி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால உங்களோட ஷேர் பண்ணேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna, sir. Thank you.